சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சம்பூர்ண ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சரிதாமிர்தம் 25வது அத்தியாயம். ருத்ராட்சங்களின் மகிமைகள், சிவனை வழிபடும் முறைகள் மற்றும் அதன் பலன்கள். நான் ஸ்ரீ தர்மகுப்தரிடம் சிவனை வழிபடும் வழிகளை கூறுமாறு கேட்டுக்கொண்டேன். ஸ்ரீ தர்மகுப்தர், என் அருமை சங்கர்பட், பஞ்சாட்சர மந்திரமான நமச்சிவாய என்ற மந்திரத்தை ஜெபிப்பதுதான் சிவனை வழிபட முதல் வழிமுறை. இரண்டாவது வழிமுறை சிவனை ஸ்ரீ மகாந்தியாச வழிகள் மூலம் வழிபடுதல். மூன்றாவது வழிமுறை ருத்ராபிஷேகம் செய்வது. 5 அட்சரங்கள் கொண்ட மந்திரம் பஞ்சபூதங்களை குறிக்கும். ஒரு உயிரினம் மிருகத்தனமான பிணைப்புகளான பற்று, மோகம் முதலியவைகளில் சிக்கிக்கொள்வதால் மிருகம் என்று அழைக்கப்படுகிறது. உயிரினங்களை மிருகத்தனமான பந்தங்களிலிருந்து பசுபதி விடுவிக்கிறார். 5 கோணங்களுடன் கூடிய நட்சத்திரம் 5 அட்சரங்கள் கொண்ட சிவ மந்திரம் என்று கூறப்படுகிறது. 5 கோணங்களுடன் கூடிய மந்திரத்தில் முதலாவது வகை விடுதலையை அளிக்கிறது. இரண்டாவது ஆடம்பரம் மற்றும் செழுமையை வழங்குகிறது. வழிபாட்டின் போது செய்யப்படும் 5 வகையான சேவைகளில் சந்தனப்பொடி பூமியின் குணத்தையும், இளநீர் நீரின் குணத்தையும், விளக்கு நெருப்பின் குணத்தையும், சாம்பிராணியின் நறுமணம் காற்றின் குணத்தையும், மணியின் ஓசை ஆகாயத்தின் குணத்தையும் குறிப்பதாக கூறப்படுகிறது. இதே பாணியில் சிவனை வழிபடும் போது செய்யப்படும் 5 வகையான சம்பிரதாயங்கள் பஞ்சபூதங்களின் குணங்களை குறிக்கிறது. 5 எழுத்துக்கள் கொண்ட பஞ்சாட்சர மந்திரம் மற்றும் அதன் குணங்களை ஜெபிக்கும் பக்தர்களுக்கு 5 குணங்களும் 5 நிறங்களில் தோன்றும். 5 நிறங்களாவன: வெள்ளை முத்தை போன்ற பாதரசத்தின் ஒளி அல்லது வெள்ளியை போன்ற பேரொளி, பவளத்தை போன்ற சிவப்பு நிறம், தங்கத்தை போன்ற மஞ்சள், பிரபஞ்சத்தில் பரவியுள்ள நீல நிற ஆகாயத்தை போன்ற ஒளி பொருந்திய நீலம், தூய்மையான வெள்ளை ஒளி. புருவ மத்தியில் ஒளிரும் 5 வண்ணம் கொண்ட ஒளியை சாந்தியோபாசனா, சந்தியாவந்தனம் என்று முனிவர்கள் கூறுகிறார்கள். ஆன்மீக தேடலுக்கு யந்திரம், மந்திரம், பஞ்ச தத்துவ பயிற்சி மற்றும் யோக பயிற்சி மற்றும் சரணாகதி ஆகியவை முக்கியமான ஆக்கக்கூறுகள். இதன் மூலம் தேகாத்மாவின், அதாவது உடலுடைய ஆத்ம எண்ணங்கள் அழிந்துவிடும். ஜீவனுடைய உடல் கோவில் என்று கருதப்படும். அதில் ஒளிரும் ஜீவன் சிவ ஆத்மாவாக மாறிவிடும் மற்றும் மோட்சம் கிடைத்துவிடும். மோட்சம் பெற பஞ்சாட்சர ஜபம், சிவனை மகாந்தியாச வழிபாடு செய்தல் மற்றும் ருத்ராபிஷேகம் சிறந்த உதவிகள் புரியும். விஷ்ணுவுக்கு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் பிடிக்கும். கணபதிக்கு மோதகம் என்றால் இஷ்டம். சூரியன் நமஸ்காரத்தினால் மகிழ்ச்சி அடைகிறார். சந்திரன் தண்ணீர் அளிப்பதால் சந்தோஷமடைகிறார். அவிசு, நெய் மற்றும் வெண்ணெய் காணிக்கை பெறுவதினால் அக்னி பகவான் சந்தோஷமடைகிறார். சிவன் அபிஷேக பிரியர். முந்தைய ஒரு கல்பத்தில் மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்ட போது பிரம்மா வருங்கால படைப்பிற்காக பல்வேறு உயிரினங்கள், மரம் மற்றும் மூலிகை செடிகள் ஆகியவற்றின் விதைகளை ஒரு பாத்திரத்தில் நிரப்பினார். அந்த பாத்திரத்தில் அனைத்து கடல்கள் மற்றும் நதிகளின் நீருடன் அமிர்தத்தையும் ஊற்றினார். அதற்குள் தன்னுடைய உயிர் சக்தியை செலுத்தி காயத்ரி மந்திரத்தால் சக்தியூட்டினார். அந்த பாத்திரம்தான் பூர்ண கும்பம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பூரண கும்பத்திலிருந்து அமிர்தம் தொடர்ந்து பூமியின் மீது தெளிக்கப்பட்டது. முனிவர்கள் இந்த அபிஷேகத்தை கைலாச மலையில் செய்ததால் அது அமிர்தமான இடமாக ஆனது. சிரவண மாதம் பௌர்ணமி அன்று அமர்நாத் குகையில் இயற்கையாகவே பனிலிங்கம் உருவாகும். அமர்நாத் சிவலிங்கத்தை பார்த்தாலே பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். வசிஷ்ட மற்றும் அகத்திய முனிவர்களின் பிறப்பு. பூர்ண கும்பம் தலைகீழாக கவிழ்க்கப்பட்ட போது 2 சிறந்த முனிவர்கள் வெளிவந்தனர். முதலாவதாக வெள்ளை ஒளியுடன் வசிஷ்ட முனிவர் வெளிவந்தார். இரண்டாவதாக நீல நிற ஒளியுடன் அகஸ்திய முனிவர் பிறந்தார். இருவரும் மித்ர மற்றும்
வருண தேவர்களின் உள்ளார்ந்த பண்புகளுடன் பிறந்தனர். பூரண கும்பத்தில் புனிதமாக்கப்பட்ட நீரினால் ஏகாதச ருத்ராபிஷேகம் செய்யப்பட வேண்டும். இதை செய்வதனால் பரமேஸ்வரன் சந்திரனின் 11வது பிறையின் நற்பலனை, அதாவது ஏகாதச ருத்ரரின் பண்புகளை அளிப்பார். 11 ருத்ரர்களுக்கும் நிலவின் 11வது பிறைக்கும் நெருக்கமான தொடர்பு இருப்பதினாலும் வைஷ்ணவர்களுக்கும் இந்த நாளை புனிதமாக கருதுவதால் சிவனும் கேசவனும் பிரிக்க முடியாதவர்கள் என்பதை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். ஏகாதச ருத்ராபிஷேகம் நமகம் மந்திரங்களுடன் நடத்தப்பட்டால் பாதகமான அம்சங்கள் மூலம் ஏற்படும் துர்மரணங்கள் தவிர்க்கப்படும். சோமலதாவின் பிரதான தெய்வம் சந்திரன். அவர் புத்துணர்ச்சிக்கு தேவையான வலிமையை பொழிகிறார். இந்த சந்திரனின் ஒளிக்கீற்று யோகியின் புருவ மத்திக்கு மேலேயும் சகசிரார மையத்திற்கு முன்னால் தலையில் ஒளிரும். சிவபெருமானுடைய வெவ்வேறு உருவங்களின் விளக்கம். இந்த காரணத்தினால்தான் சிவபெருமானுடைய மகுடத்தை பிறைச்சந்திரன் அலங்கரிக்கிறது. குஜராத்தில் உள்ள சோம்நாத் கஷேத்திரத்தில் சிவனின் தலையில் உள்ள பிறைச்சந்திரனைப் போல ஒளிரும் சந்திரகாந்தா கல்லினாலான ஸ்படிகலிங்கம் வழிபடப்படுகிறது. ஒருவர் ருத்ர நிலையை அடையும் வரை ருத்ராபிஷேகம் செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. காலம் அனைத்தையும் மாற்றிவிடும். ஆதலால் அபிஷேகம் செய்பவர் நேரத்துடன் ஒன்றாகி யக்ஞத்தின் உருவத்தை மகன்யாசத்துடன் தன் மனதில் செலுத்தி ருத்ராபிஷேகம் மேற்கொள்ள வேண்டும். போதாயன முனிவர் விவரித்துள்ள மகன்யாச ருத்ராபிஷேகம் சிவனுடைய 5 உருவங்களை வழிபடும் முறையை கூறுகிறது. அவை தத்புருஷ, அகோர, சத்யோஜாத, வாமதேவ மற்றும் ஈசான ஆகும். தத்புருஷ உருவம் மின்சார சக்தியை போன்ற பிரளய காலத்தில் தோன்றும் நெருப்பை ஒத்ததாக இருக்கும். அகோர உருவம் வானத்தின் நீல நிறம் போல இருக்கும், அதாவது கருநீல வண்டு போன்ற நிறத்தில் இருக்கும். சத்யோஜாத உருவம் சந்திரனுடைய மல்லிகை வெள்ளை நிறத்தில் இருக்கும். வாமதேவன் உருவம் பனி வெள்ளை நிறத்தில் இருக்கும். ஈசான உருவம் மிகவும் பிரகாசமான உருவம், ஆகவே அவர் வானத்தின் நிறத்தில் இருப்பார். ருத்ரர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் என்று கூறப்படுகிறது. அதாவது ருத்ர கணங்கள் என்று பெயருடைய தேவர்கள் ஒரு குழுவிற்கு 3 பேர் என்ற விகிதத்தில் உள்ளனர். ஆகவே 11 ருத்ரர்களுக்கு 33 கோடி ருத்ர கணங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பூமி, வானம், பிரபஞ்சம், நீர், காற்று, உடல், உயிர் சக்தி மற்றும் மனம் ஆகியவற்றில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். கணபதிதான் 30 முக்கோடி ருத்ர கணங்களின் அதிபதி. அதனால்தான் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் கணேச சதுர்த்தி அன்று பூமியில் அவதரித்து யோக வழியின் மூலம் தன்னிடம் கணபதியின் கூறுகள் இருப்பதை வெளிப்படுத்தினார். ஆகவே எவரொருவர் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரை நினைவுபடுத்தி வணங்கினாலும் 30 முக்கோடி ருத்ர கணங்களுடைய அருளையும் பெறுவார்கள். ருத்ராட்சம் பற்றிய விளக்கம். சிவபக்தர்கள் கண்டிப்பாக ருத்ராட்சம் அணிய வேண்டும். ருத்ராட்சத்தில் பிராமண, சத்திரிய, வைசிய மற்றும் சூத்திர பிரிவுகள் உள்ளன. வெள்ளை ருத்ராட்சம் பிராமண பிரிவை சேர்ந்தது. அவை அபூர்வமாகத்தான் கிடைக்கும். சிவப்பு மற்றும் தேன் நிற ருத்ராட்சங்கள் சத்திரிய பிரிவை சேர்ந்தது. புளியங்கொட்டை நிறத்தில் இருக்கும் ருத்ராட்சம் வைசிய பிரிவையும், கருப்பு நிறம் சூத்திர பிரிவையும் சேர்ந்தது. பொதுவாக ருத்ராட்சங்கள் 5 முகத்திலிருந்து 16 முகங்கள் கொண்டவையாக இருக்கும். பாலிலோ தண்ணீரிலோ ருத்ராட்சத்தை வைத்தால் அது முழுகிவிடும். மெல்லியதாக அல்லது லேசான எடையுள்ள ருத்ராட்சங்களை அணியக்கூடாது. ருத்ராட்சத்தை செப்பு கரண்டிக்கு கீழ் வைத்து அதற்கடியில் செப்பு தட்டை வைத்தால் அது சாலிகிராமம் போல வலப்பக்கம் சுழன்றால் அது நல்ல வகை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில ருத்ராட்சங்கள் இடப்பக்கம் சுழலும். அவை வறுமையை கொண்டு சேர்க்கும். ஆகவே கிரகஸ்தர்கள் அவ்வகை ருத்ராட்சங்களை உபயோகிக்கக்கூடாது. கிரகஸ்தர்கள் அதை உபயோகித்தால் அசம்பாவிதமான நிகழ்வுகளான மனைவியின் இறப்பு, குடும்பத்தில் பிளவுகள் மற்றும் குடும்பத்தை துறந்து விடுதல் போன்றவை நடைபெறும். எனினும் துறவிகள் இதை உபயோகிப்பர். பிராமணர்கள் வெள்ளை நிற ருத்ராட்சத்தையும், சத்திரியர்கள் சிவப்பு நிற ருத்ராட்சத்தையும், வைசியர்கள் வெளிர் மஞ்சள் நிற ருத்ராட்சத்தையும், சூத்திரர்கள் கருப்பு நிற ருத்ராட்சத்தையும் உபயோகிக்க வேண்டும் என காலாக்னி ருத்ரர் கூறியிருக்கிறார்.
அப்போதுதான் சாதகமான பலன்கள் கிடைத்து பாவங்கள் அழிக்கப்பட்டு அவர்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். பல்வேறு எண்களுடன் கூடிய முகத்துடன் இருக்கும் ருத்ராட்சங்களின் சிறப்பு பண்புகள். ஒற்றை முக ருத்ராட்சம் சிவனுடைய உருவம், 2 முக ருத்ராட்சம் அர்த்தநாரீஸ்வரரின் உருவம், 3 முக ருத்ராட்சம் அக்னியின் உருவம், 4 முக ருத்ராட்சம் பிரம்மனின் உருவம், 5 முக ருத்ராட்சம் ருத்ரனின் காலாக்கனி உருவம், 6 முக ருத்ராட்சம் கார்த்திகேயனின் உருவம், 7 முக ருத்ராட்சம் மன்மதனின் உருவம், 8 முக ருத்ராட்சம் ருத்ர பைரவரின் உருவம், 9 முக ருத்ராட்சம் கபில முனிவரின் உருவம். இது கிடைப்பது மிகவும் கடினம். 9 முக ருத்ராட்சத்தில் வித்யாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, சாந்த சக்தி, வாமசக்தி, ஜேஷ்டா சக்தி, ருத்ரசக்தி, அங்கசக்தி மற்றும் பஷ்யந்தி ஆகிய சக்திகள் உள்ளடங்கியுள்ளன. ஆகவே 9 முக ருத்ராட்சம் தேவர்களுடைய தர்மத்தின் உருவம், 10 முக ருத்ராட்சம் விஷ்ணுவின் உருவம், 11 முக ருத்ராட்சம் உண்மையாகவே ருத்ரனுடைய உருவம், 12 முக ருத்ராட்சம் 12 ஆதித்யர்களுடைய உருவம். இந்த வழியில்தான் ருத்ராட்சங்களுக்கும் பல்வேறு தேவர்களுக்கும் இடையே நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப உருவத்தின் சைத்தன்யத்தில் பற்று மற்றும் பற்றின்மை சக்திகளின் அதிபதியான கணேசரின் குணம் உள்ளது. ஆகவே அவர் 30 முக்கோடி தெய்வங்களின் தெய்வீக உருவம். அது மட்டுமில்லை, அவருடைய விருப்பமில்லாமல் இந்த படைப்பில் ஒரு அணுகூட அசையாது. அவர்தான் அனைத்து இயக்கங்களுக்கும் பொறுப்பு. அனைத்து நிகழ்வுகளுக்கும் அவர்தான் காரணம். அவரை சிவனாக நினைப்பவர்களுக்கு விஷ்ணுவாக காட்சியளிக்கிறார். அவரை விஷ்ணுவாக நினைப்பவர்களுக்கு சிவனின் அனுபவத்தை அளிக்கிறார். நாம் நம் விவாத குணத்தை விட்டுவிட்டு மனதார முழுமையாக சரணடைந்தால் அவர் தன்னுடைய உண்மையான உருவத்தில் காட்சியளிப்பார். இவ்வாறு தர்மகுப்தர் சிவனை வழிபடும் முறைகள் மற்றும் ருத்ராட்சம் தொடர்பான விஷயங்களை தெளிவாக விளக்கினார். பின்னர் அவர் என்னுடன் குருக்கட்டாவிற்கு வந்து ஸ்ரீபாதரை தரிசித்து பிறவி பலனை அடைய விரும்புவதாக கூறினார். நாங்கள் இருவரும் குருக்கட்டாவிற்கு வந்து குரு சர்வபௌமரான ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரை தரிசனம் செய்தோம். ஸ்ரீபாதர் யோக நித்திரையிலிருந்து தன் கண்களை திறந்து, ஆஹா, என்ன ஒரு விவாதம்! ஸ்ரீபாதர் என்று ஒருவர் இருக்கிறார். அவரே சிவன். நான் ஸ்ரீபாதரா? அல்லது என்னுடைய வடிவத்தில் ஸ்ரீபாதர் வந்திருக்கிறாரா? உண்மையில் நான் யார்? தர்மகுப்தர், இதை சற்று விளக்குங்களேன் என்று குறிப்பிட்டார். பின்னர் தர்மகுப்தர் ஸ்ரீபாதரிடம், சுவாமி, நான் மகா குருவை தரிசிக்க பீதிகாபுரத்திலிருந்து கிளம்பிய போது என்னுடைய மைத்துனர் பைண்ட வெங்கடப்பைய சிரேஷ்டி அறியாமையினால் ஸ்ரீபாதரிடம் வாதம் மற்றும் எதிர்வாதம் செய்யாமல் அவரிடம் தஞ்சமடைந்து அருள் மட்டும் பெற்றுக்கொள் என்று எச்சரித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நான் மௌனம் மட்டுமே சாதிப்பேன். வேதங்கள் கூட உங்களுடைய குணங்களை விவரிக்க முடியாமல் வாயடைத்து நின்றபோது நான் யார்? உங்கள் முன் ஒரு சாதாரண மனிதன்தானே. என்னுடைய அறிவு என்ன என்றார். ஸ்ரீபாதர் கருணை நிறைந்தவராக மாறினார். அவர் என்னையும் தர்மகுப்தரையும் அவர் பாதத்தில் நமஸ்கரிக்க அனுமதித்தார். நாங்கள் அவர் பாதத்தை தொட்டவுடன் பல மணி நேரத்திற்கு சுயநினைவை இழந்து தியான நிலையிலேயே இருந்தோம். இரவு வரத் தொடங்கியது. ஸ்ரீபாதர் எங்களை குருக்கட்டாவை விட்டு கிளம்பி கிருஷ்ணா நதியின் அக்கறைக்கு செல்ல கட்டளையிட்டார். நாங்கள் அவருடைய கட்டளையை பின்பற்றினோம். நானும் தர்மகுப்தரும் ஸ்ரீபாதரின் தெய்வீக லீலைகளை பேசிக்கொண்டே இரவை கழித்தோம். அவருடைய லீலைகள் குறிப்பிட்ட முறையில்தான் இருக்கும் என்று கூற இயலாது. நாங்கள் எங்களை மறந்து உறங்கினோம். எங்கிருந்தோ தூரத்திலிருந்து ஒரு இன்னிசையை கேட்டோம். சில யோகிகள் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா என்ற பெயரை ஜபித்து கொண்டிருந்தார்கள். வெற்றி வெற்றி, ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருக்கு வெற்றி. இத்துடன் 25வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். சாந்தி வெங்கடாச்சலம். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். ஸ்ரீபாத ராஜம் சரணம் பிரபத்தியே.